ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லேக்கடாக கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் போய் ரன் கேம் தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இன்ஸ்டாகிராமும் சரி, லாஸ்ட்டாக சரி, எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த கேமை போட சொல்லி. ஸோ இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வந்தாச்சு காய்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இருக்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க காய்ஸ், நம்ம இப்போ கேமுக்குள்ளே போகலாம். சுகமே தனி. இன்னைக்கு பப்ஜி வின்னர்ல சிக்கன் டின்னர் போறோம். இன்னைக்கு கமாண்டா நீ கூப்பிடுறது ஏ மாப்ள நீயா ஏ விளையாடுறா ஏ இது இருக்கற எங்க அம்மாட்ட பர்மிஷன் கேட்டு வந்தடா. அம்மா அம்மா என் ஃப்ரெண்ட் விளையாட கூப்பிடுறான், விளையாட போய் காட்டுவாமா. ஐயோ அது வந்து முடிச்சிட்டமா. ஐயோ எடுத்துட்டு வரா சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? அம்மா இந்தாங்கம்மா. என்னது சொட்ட மண்டையா? என்னது ஸ்கூலுக்கு வந்து படிக்கணுமா? நம்மளாவது படிக்கிறதா? அட போங்கடா டேய். ஏய் மாப்ளே நீ அங்கேயே நில்லு. நான்டா வந்துடுறேன். அம்மாவுக்கு டிமிக்க கொடுத்து வீட்டுல தப்பிச்சிட முடியாது. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் போய் ஜாலியா விளையாடலாம். என்ன கரப்பாம்பூச்சி விளையாடப்பலாம் பார்த்தா வீட்டில் மண்டையில கொட்டு ஓட்டி படிக்க வச்சுட்டாங்களா? ஏய் ஆமாண்டா, இது போனோட படிக்க வச்சுட்டாங்களே. இந்த வீட்டுல இருந்து தப்பிக்கிறதா? தப்பிக்கிறதே பைக்க சொல்றா எங்கேயாவது. தப்பிக்கிறத ரூட்டை சொல்லு. அப்புறம் அண்ணவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி தரேன். ஓகேடா கரப்பாம்பூச்சி, நீ கெஞ்சி கதறி அழுது என் காலில் விழுந்து கேட்கறதுனால உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணுறேன் கரப்பாம்பூச்சி. ஏதோ சொல்லு மக்களே. இவன் பாட்டுக்கு இந்த எக்ஸ்ட்ரா அப்படிங்கலாம் போட்டுக்கிறான் மக்களே. இவனுக்கு ஏதோ போட்டுக்கிட்டோம். நம்ம இந்த வீட்டுல இருந்து என்ன எப்படி காப்பாத்திட்டு விட்டானா போதும். காய்ஸ், இந்த வீட்டிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். முடியாத பட்சத்துக்கு கரப்பாம்பூச்சி இந்த வீட்டிலே மாட்டி விட்டு நம்ம மட்டும் ரிச் ஆயிடலாம் காய்ஸ். அட பாவி டேய், உனக்கே ஒண்ணும் தெரியாதடா. அட பாவி, உன்னைய நம்பி வந்த மாதிரினா. அட என்ன மக்களே, இவன் பாட்டுக்கு இப்படி சொல்றான். எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி போறான். விளாண்டுனா என் மாப்பிள்ள வர வெளில இருந்து கூப்பிட்டு இருக்காண்டா. ஓகேடா கரப்பாம்பூச்சி, தப்பிக்க முடியுதான்னு பார்க்கலாம்டா. எப்படி தப்பிச்சலாம்டா காய்ஸ். நமக்கு இப்போ வந்து டோர்கிட்ட போனோன்னே கீ கடிச்சு கீ போட்டு தப்பிக்கலான்ட்டு இந்த நேரம் லாக் ஆட்டம் வச்சிருக்காங்க. என்ன தெரியல, போய் எதுவும் கீழே கிடைக்குதா நமக்கு பார்க்கலாம். போயிட்டு விட்றேன். இல்லை பார்த்து பொறுமையா போட. அது வேற அம்மாவுல எங்கேயாவது கிளம்பி வந்துட்டுலாப்பா. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிருக்கா. சொல்லி கொண்டு வச்சு மண்டையில நறுக்கு கொட்டி படிக்க வச்சிடும். கட்டுக்கிட்டு என்னென்ன கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு வாங்க. வீட்டை தப்பிச்சிடலாம். எடுத்தோடனே பார்த்துட்டு போது வசதியான போச்சு. நீ தேடு எங்க தான் கிடைக்கிறாட்டி வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்கு. நான் பார்த்து ரொண்டி போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூமா பார்த்தோன்னா கலக்க ஆரம்பிச்சிருமே. சரி சரி சரி, சவுண்டு வராமல் ஒரு ஓரமாக உட்காந்து போயிட்டுரு. எப்போ எனக்கு இங்கே பவுட்ரு கிடச்சிருக்கு. ஏதோ பவுட்ரு என் பவுட்ரை கொட்டி வச்சுருக்க கரப்பாம்பூச்சிங்க. இது ஏதோ இருக்குடா. இதில் ஏதோ பவுட்ரை கொட்டி ஏதோ துணி எதுவும் காய பண்ணணுமா? அதில் இந்த துணியாக இருக்குமா? இந்த துணி இல்லையே. இந்த தொட்டியில் கிடக்குறா. கரப்பாம்பூச்சி துணி எடுத்தாச்சுரா. எனக்கு தெரிஞ்சு துணியை தான் காய பண்ணவங்களுக்கு ஸ்டிக் எடுக்க முடியுது. ஆனால் ஸ்டிக்கை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. சரி ஓகே காய்ஸ், நம்ம துணியை ஓகே காய்ஸ், நம்ம என்னென்னா இப்போ துணியை விழுறப்பட்டு ஏதோ சுற்றி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது எப்படி ஆன் பண்ணுறதுதான் தெரில. ஆன் பண்ண எங்கேயாவது பட்டன் இருக்கு. ஏதாவது பிடிச்சி ஆன் பண்ணுறேன். இப்போதான் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கும் போது பட்டன் எங்கே இருக்குது அது எங்கே இருக்குது தேடணும் உட்காந்துட்டு. துணியும் விழுற போட்டாச்சு, பவுடரையும் கொட்டியாச்சு. வேறு என்ன கொடுத்துருக்கோம்? ஆன் பண்ணி எப்படி ஆன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சுவிட்ச் இந்த இதில் தான் ஏதாவது ஒன்றா இருக்கும். எங்கேயாவது அந்த சுவிட்ச் இருக்கா? எதுலேயும் இல்லை, எந்த பட்டனும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ரவுண்டு சுவிட்சாக தான் இருக்கும் உங்களுக்கு. எவ்வளோ தான் கரப்பாம்பூச்சி ஆன் ஆகிட்றா. என்ன மிஷின் ஓட காணோம்? ஓகே கரப்பாம்பூச்சி மிஷின் ஓட ஆரம்பிச்சிட்டு துணியை காய போட்டு எடுத்து அலசி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கரப்பாம்பூச்சி என்ன கரப்பாம்பூச்சி பண்ணுறது? தலையில போடு. போயிட்டு வரணும் படிச்சுட்டு அடா பாவி சொல்லி முடிச்சுட்டாட்டானிக்கே சொல்லிய ஓடுறா இங்கே ஓடி உட்காந்துடுறான். அம்மா என்னம்மா இப்படி அறியிறியா? ஐயோ அட பாவிலா விளையாட போன்னு பார்த்தா என்ன இங்கே சுத்தம் பண்ண விட்டீங்களா இடத்த? இது என்னைக்குதான் சுத்தம் பண்ணி முடிக்கிறது? இப்ப சந்தோஷமான உனக்கு இல்லை கரப்பாம்பூச்சி நான் எதிர்பார்க்காட இப்படி மாட்டுவேன் முன்னே. ஆனால் எப்பா மாட்டணுன்னு ஒரு அரை உளுந்துச்சே கரப்பாம்பூச்சி உனக்கு. எம்மாடி என்ன அடி வாங்குறது சந்தோஷத்தில் பேசுற மாதிரி இருக்கு. உன்னை கூப்பிட்டு வந்த மாதிரி எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். கவலைப்படாத கரப்பாம்பூச்சி, டட்டுப்புன்னு கூப்பிட்டு வா. டக்குன்னு போறம்பு படுத்து அடுத்து என்னன்னு எடுக்கணும்னா தெரில. எதை எடுத்து இந்த வீட்டில் தப்பிக்கிறோம். இன்னைக்கு உங்கள் அம்மாவுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு நீ விளையாட போகிறேன். நான் உட்காந்து வேடிக்கை பார்க்குறேன் விளையாடுறது. அன்னைக்கு என்ன கரப்பாம்பூச்சி ஓகே தானே? விளையாட தானே
போயிடலாமா உன்னை தேடி போயிடலாம். Now get to your book. என்னது படிக்கணுமா? அட போங்கடா, எங்க மறுபடியுமா? இந்த வீட்டாதி இப்ப எப்படி தப்பிக்கலாம் வழிய சொல்றானா நீ? வாடா கரப்பாம்பூச்சி, தப்பிக்கிறோம்டா இன்னைக்கு, எப்படியாச்சும் தப்பிக்கிறோம்டா. எது கிடைக்காம எப்படி போகுது நமக்கு இன்னைக்கு? இன்னைக்கு தப்பிக்கிறோம், அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி நீ விளாட்றான்னு வேடிக்கை பார்க்குறேன்டா. வாடா, இந்த வாட்டி எப்படியே மாட்டிக்காம தச்சிருவோம். வா இல்லை பாத்துறா, போன மாதிரி மாட்டிக்கிட்டவரெல்லாம் மாட்டிக்காத, அவ்வளோதான். இங்க அடி பாத்துக்கல பொழுதுன்னு உழுதார. நீ வாங்கி பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். கரப்பாம்பூச்சி, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னை இந்த வீட்டில் தப்பிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, ஓகேவா? ஏதோ சொல்றான், என்ன பொறுப்புங்கிறா? என் அம்மாட்ட செருப்பாலும் அடி வாங்காம இருந்தா போதும். வா, எப்படியாவது பார்த்து பொறுமையாக போலாம். இங்கே மாட்டிட்டு விடாதான். இப்ப எந்திர கூட போறேன். இல்லையே அப்பா, இல்லை தகப்பா, வேலைக்கு வீட்டுல போய் டிவி பார்த்துட்டு இருக்க தகப்பா. அட பாதி, அவங்க தான் கொட்டை இருந்த போட்டாங்க உட்காந்து போகணும். நீ வந்து என்னமா இந்த வேற அப்பா வேற பார்த்துட்டாரா? ஆனா என் தோழி முடிஞ்சிட்டு போனேன். இல்லை கரப்பாம்பூச்சி, உட்காந்து போன மாதிரி தான் நின்றுட்டு போட்டலாடா. இல்லை கரப்பாம்பூச்சி, 20 தோப்பு வரணும் பண்ண மாட்டா. சட்டு போட்டுட்டு வா. 20 தோப்பு வரணுமா? உன்னோட வந்ததுக்கு 20 100 போட்டுதான் ஆகணும். இல்லை தகப்பா, உனக்கு என்ன கூட தெரியலையா? யாருக்கு அவனைய படிக்க வச்சது? ஆமாண்டா கரப்பாம்பூச்சி, நீ கடகடன்னு போட்டு என்ன பண்ணுறாரு? பொறுமையாக போட, அப்போ தான் ஒன்றா நீர் இருக்காரு. இப்போதான் 11 12 வர்றோம். இவன் என்னைக்கு போட்டு முடிக்கிறதா? இது தோப்பு போட்டு முடிக்கிறது என் சோழி முடிஞ்சிருவளுக்கு. எப்பா ஒரே வந்தாச்சு. 20 அப்பா முட்டிட்டுலாம் நுமுந்து புட்டியா இங்க. இல்லை கரப்பாம்பூச்சி, நீ இப்போலேருந்து ஒழுங்கா இருக்கணும் மாட்டா, இல்லைன்னா அவ்வளோதானா? உங்கள் அப்பா சொல்கிறாரு பார்த்துக்க, அப்புறம் அவ்வளோதான். நம்மளாவது ஒழுங்கா இருக்கிறாரு, நம்ம சரித்திரத்துல கிடையாது அது. இன்னைக்கு வீட்டை தடிக்கிறது அன்னைக்கு அம்மாவும் அப்பா வேடிக்கை பார்க்கணும். அது நீயும் ஓரமாண்டி வேடிக்கை பார்க்குற, ஓகேவா? ஓகேடா கரப்பாம்பூச்சி, நான் 2 வாட்டி வேடிக்கை பார்த்துட்டேன்டா. இன்னும் 1 வாட்டி தான்டா, 3 வாட்டி மட்டும் தான்டா சான்ஸ் உண்டு. 3 வாட்டி தவிக்க முடியல, வீட்டிலே மாட்ட வேண்டியதானே கரப்பாம்பூச்சி, பார்த்துக்க. அட பாவி, என்னடா சொல்ற? 3 வாட்டி தானா? ஆல்ரெடி 2 வாட்டி வரையும் கையில மாட்டி கைமா வாங்கிட்டேன். இல்லை இப்பயாவது பண்ணா ஓகே. சைலண்டா கீழே குனிஞ்சப்போ மாட்டிக்காத அப்பா இடம்ல மாட்டேன்னா அவ்வளோதான், பங்கமாயிரம் இன்னைக்கு நம்ம சோழி. கரப்பாம்பூச்சி கவலைப்படாத, ஓரளவு கற்றுக்கிட்டாச்சு. நம்ம இப்போ என்னென்னா டோர்லாம் ஓப்பன் பண்ணோம்னா இருந்த மாரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும்டா. இப்போ லைட்லாம் போட்டோம்னா ஆஃப் பண்ணிடணும். இதுதான் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ எல்லாம் அப்படியே பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம இதில் எதுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். எப்போ ஜக்கு எடுக்க முடியுது? கரப்பாம்பூச்சி, ஏய் ஜக்கு உள்ள சாவி இருக்குடா கரப்பாம்பூச்சி. சாவி இல்ல கரும்பு சாவ போறாங்க பாவி. எங்காவது முள்ள கட்டணும் பந்தர போறாங்க அப்பா. ஏன்டா சாவியை கீழே கொட்டி சவுண்டு கொடுத்தா? ஏன்டா போடா, இன்னைக்கு நம்மள சாவடிக்க விட மாட்டாம இருக்கும் இந்த வீட்டுக்குள்ள. கரப்பாம்பூச்சி கவலைப்படாத, அப்படியே ஒளிஞ்சாச்சு. ஏன்னா கரப்பாம்பூச்சி, உங்கள் அப்பா வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்காருன்னு கையில எல்லாம் மாட்டிக்காத, அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். ஐயோ, அவர் வேற தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒளிஞ்சிருக்க கண்டுபிடிச்சாரா? அட பாவி, ஏன்டா இங்கே 17 இல்ல, நீ எங்கேயாவது சேர்த்து வெளில ஆயிட்டு போட்டு கொண்டுட்டு தப்பிக்க வச்சேன். இல்லைன்னா தேடிட்டு போய் எங்கேயாவது உட்காந்துறாங்க. அது வரைக்கும் அமைதியாக இங்கேயே. காய்ஸ், நம்ம இவ்வளோ நேரத்தை வீட்டுக்குள்ளே போராடி ஒரு கீ மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஆனால் இன்னும் துணி இன்னொன்று ஏதோ இது வாஷிங் மிஷினில் போட்ட முதல்மா அதையும் மறந்தாச்சு. ஓகே காய்ஸ், நம்ம நைஸாக போய் பார்ப்போம். எப்போ லைட்லாம் எரிஞ்சு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காங்க காய்ஸ். இந்த வீட்டில் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும் போலுக்கு. ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த வீடு. ஆமாண்டா. இந்த ஜன்னல் திறந்து ஜன்னல்ல குதிச்சு வெளில ஓட முடியாதான் பாரு. வெளியே கிளம்பி ஓடி விடுவோம். கரப்பாம்பூச்சி, உங்கள் அம்மா இன்னும் தேடிட்டு தான்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேரட்டும் நம்ம வெளில போனாலும் மாட்டிக்கணும். நம்ம அங்கேயே இந்த ரூம்ல இருப்போம். எது கிடைக்குதான்னு எதுவும் பார்த்து எடுத்துட்டு வாடா. போய் தப்பி போட்டா முதல்ல அந்த வீட்டை விட்டு. கரப்பாம்பூச்சி, எனக்கு என்னமா நம்ம இந்த வீட்டோட தவிப்பாங்கிற நம்பிக்கையே இல்லை. நமக்கு அரைவடையாக தான் விளையாட தெரியுது. அதனால ஏதோ இந்த இப்போதைக்கு இது இன்னொன்று கிடச்சிருக்கடா. எப்போ கரப்பாம்பூச்சி சோழி முடிஞ்சுதா போட கரப்பாம்பூச்சி. இல்லை அம்மா வந்து காப்பாத்துதாமா. எப்பா இவர் வேற முரட்டு பள்ளி வந்து போட்டு தாக்குறாங்க. அடப்பாவி, உனக்கு இப்ப சந்தோஷமான உனக்கு. காய்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறதுனால எப்படி தப்பிக்கிறது இந்த வீட்டை விட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு வந்து நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் இந்த வீடியோ தப்பிக்கிறோம். ஆனால் என்ன ஒன்று, கரப்பாம்பூச்சி தான் தனியாக இந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். அப்போ நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனே சேரும். ஓகே காய்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.